கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். சிம்சோன் ஒரு கர்த்தருடைய தரிசனத்தினால கர்த்தர் அவனை முன்குறித்து தாயின் கருவிலே உருவாகும் முன்னே முன்குறித்த தேவன் தரிசனத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரிடமிருந்து ரட்சிப்பதற்காக அவனை உருவாக்கி கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக அபிஷேகித்தார். அவன் எப்படி அவனுடைய அழைப்பில் நிலைச்சி இருக்காம கர்த்தருடைய தரிசனத்துக்கு தகுதியாக இல்லாமல் அதை விட்டு எப்படி வழி தப்பி போனார், காரணம் என்ன என்று இன்று உங்கள் மத்தியில் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பின்பகுதி. தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்குறாரு. அவருடைய செயல்களை பெலிஸ்தர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னா இதுக்கு முந்தி ஒவ்வொரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்திகிட்டே வரும்போது அவங்க மூலமாக 40 வருஷம் 80 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தேசத்தில் அமைதல் காணப்பட்டது. அதற்கு பின்பு தெபோரல் என்ற தீர்க்கதரிசி அவங்க நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு ஒரு 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய செயல்கள் மிகவும் பொல்லாததாக இருந்ததுனால. இப்போ இந்த 40 வருஷம் அந்த இடைவெளியில் இந்த சிம்சோனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இவர் பிறந்தார், வளர்ந்தார், கர்த்தருடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் வளர்ந்து ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வயதை அடைந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு முகாந்தரம் கிடைக்கணும். பெலிஸ்தர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு முகாந்தரம் கிடைக்கணும். இப்போ அவர் ஒரு பெண்ணை பார்க்குறாரு, திம்னாத்துக்கு போகிறாரு. அது யாருடைய ஏவுதனால போனார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். அதனால் அவர் திம்னாத்துக்கு போகிறாரு. ஒரு பெண்ணை பார்க்குறாரு. பெற்றோர்கிட்ட சொல்கிறாரு, இப்படி திம்னாத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், எனக்கு ரொம்ப கண்ணுக்கு பிரியமானவளாக இருக்கா, அவளை தான் நான் திருமணம் செய்யணும். பெற்றோரும் அதுக்கு என்ன பண்ணாங்க, சம்மதிக்கலை. சொல்கிறாங்க, ஏன் நம்ம குடும்பத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களில் பெண் இல்லையா, அங்கே போய் பெலிஸ்தருங்க நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவங்க நமக்கு விருத்த சேதனம் இல்லாத சந்ததி, அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது. இல்லை, எனக்கு அவள் கண்ணுக்கு பிரியமானவள், மிகவும் பிரியமானவள். கண்ணுக்கு பிரியமானவளாக பார்த்த அந்த ஸ்திரீயை, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக அவர் முயற்சி எடுத்து அங்கே அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறார். போயாச்சு. பெண்ணை பார்க்க போகிற வழியிலேயே, அதாவது கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேறுறதுக்கு எது தடையாக காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், சத்ருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறவன். இப்போ இந்த சிம்சோனுக்கு பெற்றோரோடு போயிட்டு இருக்காரு திம்னாத்துக்கு. திராட்சை தோட்டங்கள் பக்கம் போயாச்சு. கிட்டத்தட்ட திம்னாத்து ஊருக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. ஒரு கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று எதிர்த்து வருது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஆண்டார்கள். சூழ்நிலை எப்படி இருக்கு, பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த தானின் கோத்திரத்தில் உள்ள இந்த சிம்சோனும் இவங்க பேரண்ட்ஸும் பெற்றோரும் தாயும் தகப்பனும் போகிறாங்க, பெலிஸ்தர் இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போகும்போதே அது கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறத பெற்றோரும் அறியலை. அடுத்து பார்த்தோன்னா எதிர்த்தப்ப அவங்க ஊர்கிட்ட போகும்போதே கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று வருது. இதுவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இவர் போய் சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல் கிழிச்சு போட்டுட்டாரு. போட்டுட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. போயாச்சு, பெண்ணை பார்த்துட்டாங்க, பேசியாச்சு. திரும்பவும் வந்தாது. மறுபடியும் அந்த பெண்ணை விவாகம் பண்ணுறதுக்காக திரும்பவும் போகிறாரு. போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல சத்துருவானவன் ஒரு தடையாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாமல் ஒரு தடையை உண்டு பண்ணுறதுக்கு சிங்கம் ஏற்று வந்தது. சிங்கத்தை
கொன்று போட்டான். இப்போ அடுத்தது திரும்ப விவாகம் பண்ண போகிறான். போகும்போதும் வழியை பார்த்து போகலை, நேராக போகலை. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு வேதத்தில் நமக்கு கர்த்தருடைய தாசர்கள் எழுதியிருக்காங்க. சாலமோன் ஞானி எழுதியிருக்கார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இவருடைய கண்கள் என்ன பண்ணினது? ஏற்கனவே கொன்று போட்டோம்ல அந்த சிங்கம், செத்த சிங்கம், தீட்டானது, அதை போய் பார்க்குறதுக்காக போகிறாரு. அந்த சிங்கத்தின் உடலில் ஒரு தேன் கூடு இருக்குது. தேனை பார்த்து தேனை எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தாச்சு. அந்த விவரத்தை சொல்லவே இல்லை. முதல்ல சிங்கத்தை கொன்று போட்டதையும் சொல்லலை. இப்போ ரெண்டாவது வழி விலகி போய் அந்த தீட்டான அந்த அவருடைய தரிசனம் என்ன? நசரேய விரதம். அவர் நசரனாக இருப்பார். தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது. ஆனால் இங்கே நடந்தது என்ன? எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தே இவருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு புறமான காரியங்களை தான் செஞ்சுட்டு இருக்காரு. தீட்டான அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டாரு, கொண்டு வந்து அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துட்டாரு. அதையும் சொல்லலை. பெண்ணை பார்க்க போயாச்சு. பெண்ணை பார்த்து அங்கே 7 நாள் விருந்து செய்கிறாரு. விருந்து செய்யும்போது அவருக்கு கூட 30 வாலிபர்களை துணைக்கி கொடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசி வச்சு இருக்கும்போது சந்தோஷத்தை மிகுதினால இவர் விடுகதையும் என்ன சொல்லிட்டேன். ஒரு விடுகதையை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை எனக்கு விடுவிச்சு தரணும். தந்தால் நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரம் தருவேன், இல்லைன்னா நீங்கள் எனக்கு தரணும். ஒரு பந்தயம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி தான் வேதம் நமக்கு கற்று தந்திருக்கு. ஆனால் இந்த சிம்சோன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த 30 தோழர்களை கொடுக்குறாங்க. அவங்க கூட சம்பாஷணையில் ஈடுபட்டு விடுகதையை சொல்லி இந்த விடுகதையின் மூலமாக ஒரு பகையை சம்பாதிக்கிறார். விடுகதை சொல்லிட்டாரு, அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் எனக்கு விடுவித்து சொல்லணும்னு. ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியலை. உடனே அந்த பெண்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த விடுகதையினுடைய அர்த்தத்தை என்னன்னு எங்களுக்கு கேட்டு சொல்லலைன்னா உன்னையும் உன் தகப்பன் வீட்டாரே நாங்கள் சுட்டரிச்சு போட்டுருவோன்னு பயம் கட்டுறாங்க. அது நிமித்தமாக அந்த பெண் என்ன பண்ணுறா? கண்ணுக்கு பிரியமாக இருந்த அந்த பெண்ணு தினம் தினம் அழுது 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 இவங்கிட்ட அலட்டிகிட்டே இருக்கா, அதுக்குடைய அர்த்தத்தை சொல்லுன்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து என் அம்மா அப்பாவுக்கே நான் அதை சொல்லலையே, உனக்கு எப்படி அதை விடுவிப்பேன்? ஆனாலும் அவன் ரொம்ப அலட்டிட்டு, நீ வந்து என் மேலே அன்பாக இருக்குன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அலட்டிகிட்டு இருந்ததுனால இவன் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த விடுகதையை சொல்லிட்டான் அர்த்தத்தை. இப்போ அந்த தோழர்கள் எல்லாருமே அந்த விடுகதையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன்கிட்ட விடுகதையை சொல்லிட்டாங்க. இப்போ 30 மாட்டு வஸ்திரத்தை இப்போ சிம்சோன் கொடுக்கணும். அஸ்கலோனுக்கு போகிறான். அங்கே 30 பேரை கொண்டு அவங்களுடைய மாட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ கோபம் மூண்டவனா அந்த இடத்த விட்டு திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு அவன் போயிட்டான். இப்போ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கண் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். உடலுக்கே வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு கண். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை புசிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது கண். பார்வைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. பார்வைக்கு இன்பமானது, புசிக்கிறதுக்கு நல்லா சுவையானது. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், எப்படி சிந்திக்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? கர்த்தர் எதுக்காக நம்மளை உண்டாக்குனாரு? நம்ம மூலமாக அவர் செய்ய போகிற காரியங்கள் என்ன? நம்ம அவருக்கு பயன்படுறோமா? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவரை வந்து வேதனைப்படுத்துகிறவங்களா காணப்படுங்கம்மா? அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தாவே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். கோணலான பாதைகளுக்கு விலக்கி நம்மளை காத்து கொள்ளுவார் கர்த்தர். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறக்கு தடையா தன்னுடைய சுய புத்தின் மேலே சுய இச்சைகளின் மேலே சாய்ந்து சிம்சோன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆவி வந்து அவர் மேலே பலமாக இறங்குனாங்க. ஆனால் அவர் வந்து கர்த்தர் வந்து நமக்கு தரிசனத்தை கொடுத்துருக்காரு, நம்மளோட கூட நம்ம பலப்படுத்தியிருக்காரு, நம்ம நல்ல பலசாலி அப்படின்னு தன் சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வச்சதுனால எதிர்காலத்தில் வருங்காலங்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு பயம் இல்லாதவரா
நிர்விசாரமாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இதை வந்து தொடர்ந்து நான் அடுத்த பகுதியிலும் இதை நான் தொடர ஆசைப்படுறேன். சிம்சோனுடைய வாழ்க்கை மூலமாக வாலிபர்கள் எச்சரிப்படையும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரையா, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் எப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை பற்றி தியானிப்பதற்கு நீங்கள் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் அதன்படி நடக்காமல் ஆண்டவரே எச்சரிப்படையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபைகளை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்களிலே பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம் காணப்படும்படியாய் தேவாதேவன் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆண்டவரே, பெற்றோர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தத்தக்கதான தேவ ஞானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சமயோசித ஞானத்தை நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழி விலகி போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், வழி விலகி போகிற பிள்ளைகளை என் தேவாதி தேவன் தாமை தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிந்தைகளை சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. இந்த பொல்லாத உலகத்திலே கடைசி நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் நடந்து தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜாமை. தொடர்ந்து ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.